அடுத்ததாக சதுர்பாதம். இதுக்கு வந்து கிரகம் வந்து குரு, கரண்நாதன், நாய், தெய்வம் காலபைரவர். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நாய்களுக்கு உணவு தரணும், காலபைரவர் சன்னதியில் தேய்பிறை அஷ்டமியில் வழிபடணும். குருமார்களுக்கு அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் பார்த்தவுடன் காலில் விழுந்து விட வேண்டும். அவர்களின் ஆசி பெற வேண்டும். அது சன்னியாசியாக இருக்கலாம், யார் அவனாக இருக்கலாம். அவங்க காலில் விழுந்து வணங்கினாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் குரு பகவான் ஆக்டிவேஷன். அதே போல் சதுர்பாதம் கரணம் வராணிக்கு நீங்கள் அனாதை ஆசிரமத்திற்கு சென்று அங்கே வந்து குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும். குறிப்பாக மஞ்சள் லட்டு கொடுக்க வேண்டும். அது கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குரு பகவான் ஆக்டிவேஷன் ஆகிடுவார். ஒரு 10 பேருக்கு அது கொடுக்கலாம். அங்கே நின்று கொடுத்தீங்க அப்படின்னா போதும். 10 பேருக்கு கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆக்டிவேஷன் ஆகும். குரு பகவான் செய்வதை செய்வார். காலபைரவரிடம் தேய்பிறை அஷ்டமியில் வணங்கி இருக்குங்க. உங்களுடைய கஷ்டத்தை. நன்றி, வணக்கம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.